திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய தரிசன தகவல்களுக்கு எங்களுடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸ் லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் அக்டோபர் மாத சீனியர் சிட்டிசன் தரிசனம் பற்றி திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கொடுத்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவல்களும், சீனியர் சிட்டிசன் தரிசனம் பற்றி ஃபாலோவர்ஸ்க்கு இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான விடைகள் பற்றியும் பார்க்கலாம். 2026 அக்டோபர் மாதத்திற்கான சீனியர் சிட்டிசன்ஸ், ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவர்களுக்கான தரிசன டிக்கெட் புக்கிங் ஜூலை 23ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுது. அக்டோபர் மாதத்தில் திருமலையில் நவராத்திரி பிரம்மோற்சவம் இருக்கக்கூடிய காரணத்தினால நவராத்திரி பிரம்மோற்சவ நாட்களான அக்டோபர் 12ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் தரிசனத்தை கேன்சல் செய்வதாக டிடிடி ஏற்கனவே தெரிவிச்சிருக்காங்க. அதனால் அக்டோபர் மாதத்திற்கான புக்கிங் ஓப்பன் ஆகக்கூடிய சமயத்தில் அக்டோபர் 12ஆம் தேதி தொடங்கி 20ஆம் தேதி வரைக்கும் புக்கிங் ஓப்பன் ஆகாது. மற்ற நாட்களுக்கு எப்பொழுதும் போல் புக்கிங் ஓப்பன் ஆகும். இந்த தரிசன டிக்கெட் புக்கிங்லேயே 3 கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கான தரிசன டிக்கெட் புக்கிங் இருக்குது. சீனியர் சிட்டிசன்ஸ், ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்க. இந்த 3 கேட்டகரியில் எந்த கேட்டகரியில் நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணாலும் உங்களோடு சேர்த்து உங்களுடைய உதவிக்காக ஒரு ஹெல்ப்பரையும் நீங்கள் அழைச்சிட்டு போகலாம். இவங்க எல்லாருக்குமே சேர்த்து ஒரு நாளுக்கு 1000 தரிசன டிக்கெட்டுகள் என்ற விகிதத்தில் ஒரு மாதத்திற்குரிய மொத்த தரிசன டிக்கெட்டுகளையும் டிடிடி 3 மாதங்களுக்கு முன்னதாகவே ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிக்கணும். இந்த தரிசன டிக்கெட்டை டிடிடி ஆப் அல்லது டிடிடி வெப்சைட் மூலமாக ஆன்லைனில் தான் புக் பண்ண முடியுமே தவிர்த்து ஆஃப்லைனில் நேரடியாக திருமலை அல்லது திருப்பதியில் எங்கேயுமே கிடைக்காது. ஹெல்ப்பரை கண்டிப்பாக அழைச்சிட்டு போகணும் என்பது கிடையாது. ஆனால் நீங்கள் ஹெல்ப்பரை அழைச்சிட்டு போகிறதாக இருந்தால் உங்களோடு சேர்த்து அவங்களுக்கும் தரிசன டிக்கெட் புக் பண்ணால் மட்டுமே உங்களோட தரிசனத்திற்கு அவங்கள அலோவ் பண்ணுவாங்க, இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. சீனியர் சிட்டிசன்ஸ், ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள், மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்க மற்றும் அவங்க ஹெல்ப்பர் எல்லாருக்குமே திருமலை திருப்பதி தேவஸ்தானம் இந்த தரிசன டிக்கெட் இலவசமாக தான் கொடுக்குறாங்க. ஹெல்ப்பருக்கும் சேர்த்து தரிசன டிக்கெட் புக் பண்ண பிறகு தரிசன தேதி அன்று மெயின் கேட்டகரி பர்சனால் வர முடியலை, ஹெல்ப்பர் மட்டும் தரிசனத்திற்கு போனால் அலோவ் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. மெயின் கேட்டகரி பர்சனுக்கு உதவிக்காக தான் ஹெல்ப்பருக்கே டிக்கெட் கொடுக்குறாங்க. மெயின் கேட்டகரி பர்சன்ஸினுடைய ஆப்சன்ஸில் ஹெல்ப்பரை மட்டும் தனியாக தரிசனத்திற்காக அலோவ் பண்ண மாட்டாங்க. சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு சீனியர் சிட்டிசன் என்பவர்கள் 65 வயது அல்லது 65 வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருக்கணும். அவங்களுடைய ஹெல்ப்பர் 50 வயது அல்லது 50 வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருக்கணும். ஹெல்ப்பர் ஸ்பௌஸாக தான் இருக்கணும், அதாவது ஹஸ்பண்ட் அல்லது ஒய்ஃபாக தான் இருக்கணும் என்பது டிடிடி ரூல். இருந்தாலுமே ஆனால் ஸ்பௌஸ் இல்லாத பட்சத்திலேயோ, ஸ்பௌஸ் வர முடியாத பட்சத்திலேயோ ஸ்பௌஸ்க்கு பதிலாக பிளட் ரிலேட்டிவ்ஸையும் நீங்கள் ஹெல்ப்பராக உங்களோடு சேர்த்து தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் யாரை ஹெல்ப்பராக அழைச்சிட்டு போகிறதாக இருந்தாலும் அவங்களுடைய வயது கண்டிப்பாக 50 அல்லது 50 வயதிற்கு மேற்பட்டு இருக்கணும். நீங்கள் தரிசனத்திற்காக போகிறப்போ உங்களுடைய பேர குழந்தைகள் 12 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடியவர்களை உங்களோட தரிசனத்திற்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. உங்களுடைய ஹெல்ப்பர்ஸும் 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை தரிசனத்திற்காக இலவசமாக அழைச்சிட்டு வர முடியாது, அவங்களையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃபிசிக்கலி சேலஞ்சு கேட்டகரியில் இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு எந்தவித ஏஜ் லிமிட்டேஷனும் கிடையாது. ஆனால் ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை. அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது அப்லோட் பண்ணணும். ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளினுடைய ஹெல்ப்பர்ஸாக யார் வேண்டுமானாலும் வரலாம், அவங்களுக்கும் ஏஜ் லிமிட்டேஷன் கிடையாது. ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் அவங்களுடைய சொந்த குழந்தைகள் 12 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடியவர்கள் இருந்தால் அவங்கள நீங்கள் உங்களோட தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போகலாம். அவங்கள நீங்கள் தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போகக்கூடிய சமயத்தில் அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு அல்லது ஸ்கூல் ஐடி கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். உங்களுடைய 12 வயதிற்கு குறைவான சொந்த குழந்தைகளை மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. ரிலேட்டிவ்ஸினுடைய குழந்தைகளை அழைச்சிட்டு போக முடியாது, அவங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க. மெடிக்கல் இஷ்யூஸில் இந்த டிக்கெட் புக் செய்வதாக இருந்தால் சில குறிப்பிட்ட மெடிக்கல் இஷ்யூஸ் டிடிடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, டயாலிசிஸ், லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன், பிரெயின் சர்ஜரி, கேன்சர், ஸ்பைன் சர்ஜரி. ஸ்பைன் சர்ஜரியிலே
அனேபிள் டு வாக் என்பதையுமே டிடிடி கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் மெடிக்கல் இஷ்யூஸ் கேட்டகரியில் தரிசன டிக்கெட் புக் பண்ண முடியும். மெடிக்கல் இஷ்யூஸ் கேட்டகரியில் டிக்கெட் புக் பண்ணக்கூடியவர்களுக்கு ஏஜ் லிமிட்டேஷன் கிடையாது. அவங்களுடைய ஹெல்ப்பருக்கும் ஏஜ் லிமிட்டேஷன் கிடையாது. ஹெல்ப்பராக நீங்கள் யாரை வேண்டுமானாலும் அழைச்சிட்டு போகலாம். மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய சொந்த குழந்தைகள் 12 வயதுக்கு குறைவாக இருந்தால் அவங்கள நீங்கள் தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போகலாம். நீங்கள் அழைச்சிட்டு போகும்போது அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு அல்லது ஸ்கூல் ஐடி கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். உங்களுடைய சொந்த குழந்தைகளை மட்டும் 12 வயதிற்கு குறைவாக இருந்தால் அவங்கள அழைச்சிட்டு போகலாமே தவிர்த்து உங்களுடைய ரிலேட்டிவ்ஸினுடைய குழந்தைகளை நீங்கள் அழைச்சிட்டு போக முடியாது, அலோவ் பண்ண மாட்டாங்க. ஹெல்ப்பராக ஸ்பௌஸ் அல்லது ரிலேட்டிவ்ஸ் நீங்கள் யாரை அழைச்சிட்டு போகிறதாக இருந்தாலும் டிக்கெட் புக் பண்ணும்போது அக்கம்பனி வித் த ஸ்பௌஸ் என்று ஒரு கேள்வி இருக்கும். ஹெல்ப்பர் அழைச்சிட்டு போகிறீங்கன்னா எஸ் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹெல்ப்பர் அழைச்சிட்டு போகிறது கிடையாதுன்னா நோ என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹெல்ப்பராக நீங்கள் யாரை அழைச்சிட்டு போகிறதாக இருந்தாலும் அவங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை ஸ்பௌஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய அந்த காலமில் தான் நீங்கள் என்டர் பண்ணணும். ஹெல்ப்பர்னு தனியாக மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஸ்பௌஸ் என்ற காலத்திலேயே நீங்கள் யாரை ஹெல்ப்பரை அழைச்சிட்டு போகிறீங்களோ அவங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிக்கோங்க. இந்த டிக்கெட் எப்படி புக் பண்ணணும் என்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் புக்கிங் ப்ராசஸ் வீடியோ ஆல்ரெடி நம்முடைய சேனலில் இருக்குது. அந்த வீடியோனுடைய லிங்க்கை இந்த வீடியோனுடைய ஃபஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எந்த கேட்டகரியில் இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணாலும் டிக்கெட் புக் பண்ணும்போது ஒரு ஃபோட்டோ அல்லது ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணணும். ஒரே ஒரு ஃபோட்டோ அல்லது ஒரே ஒரு ஃபைல் மட்டும்தான் அப்லோட் பண்ண முடியும். அதனுடைய சைஸும் 1 MBக்கு கீழே இருக்கணும். சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் டிக்கெட் புக் பண்ணக்கூடியவங்க உங்களுடைய ஆதார் கார்டும் ஹெல்ப்பரினுடைய ஆதார் கார்டும் ஃப்ரண்ட் போர்ஷன் தெரியக்கூடிய வகையில் பக்கத்தில் வச்சு உங்களுடைய மொபைல்லையே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அந்த ஃபோட்டோ தான் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது அப்லோட் பண்ணணும். ஃபிசிக்கலி சேலஞ்சு கேட்டகரியில் டிக்கெட் புக் பண்ணக்கூடியவங்க உங்களுடைய ஆதார் கார்டு உங்கள் ஹெல்ப்பரினுடைய ஆதார் கார்டு ஃப்ரண்ட் போர்ஷன் தெரியக்கூடிய வகையிலையும் உங்களுக்கு ஸ்டேட் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்டை ஃப்ரண்ட் போர்ஷன் தெரியக்கூடிய வகையில் மூணையுமே பக்கத்தில் வச்சு உங்களுடைய மொபைல்லையே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அந்த ஃபோட்டோ டிக்கெட் புக் பண்ணும்போது நீங்கள் அப்லோட் பண்ணணும். மெடிக்கல் இஷ்யூஸில் இந்த டிக்கெட் புக் பண்ணக்கூடியவங்க உங்களுடைய ஆதார் கார்டு ஹெல்ப்பரினுடைய ஆதார் கார்டு ப்ளஸ் உங்களுக்கு சர்ஜன் கொடுத்துருக்கக்கூடிய அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் மூணுமே ஃப்ரண்ட் போர்ஷன் தெரியக்கூடிய வகையில் பக்கத்தில் வச்சு உங்களுடைய மொபைலில் ஒரே ஃபோட்டோவாக எடுத்து அந்த ஃபோட்டோவை டிக்கெட் புக் பண்ணும்போது நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஃபைல் அப்லோட் செய்வதாக இருந்தால் PDF ஃபைலாக இருக்கணும். ஃபோட்டோ அப்லோட் செய்வதாக இருந்தால் JPEG, JPG, PNG ஃபோட்டோவாக இருக்கணும். ஒரு நாளுக்கு 1000 டிக்கெட்ஸ் மட்டுமே இந்த டிக்கெட் புக்கிங்கில் கொடுக்கக்கூடிய காரணத்தினால் டிக்கெட் ரொம்ப வேகமாக புக் ஆகிடும். ஸோ இந்த டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு மறக்காமல் மொபைல் கிளிப்போர்ட் அல்லது நோட்பேட் காப்பி பேஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை எப்படி யூஸ் பண்ணணும் என்கிற வீடியோ லிங்க்கும் நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். இந்த தரிசன டிக்கெட் ஒரு முறை புக் செய்த பிறகு அதை கேன்சல் செய்யவும் முடியாது, ரீஸ்கெடியூல் செய்யவும் முடியாது. சிலர் எங்களால் இந்த டிக்கெட் புக் பண்ண முடியலை அல்லது இது போல் ஒரு டிக்கெட் இருப்பது எங்களுக்கு தெரியாது, இது தெரியாமல் நாங்கள் வர்ச்சுவல் சேவா டிக்கெட், ஆர்ஜித சேவா டிக்கெட் அல்லது 300 ரூபாய் தரிசன டிக்கெட் அது போல் ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட் வச்சுருக்கோம், எங்களை இந்த சீனியர் சிட்டிசன் தரிசனத்திற்கு அலோவ் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த குறிப்பிட்ட தரிசன டிக்கெட் இருக்கக்கூடியவர்களை மட்டும்தான் இந்த தரிசனத்திற்காக அலோவ் பண்ணுவாங்க. இந்த தரிசனத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரூல், ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து இந்த தரிசன டிக்கெட் ஒரு முறை நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிக்கெட் மூலமாக நீங்கள் தரிசனம் பார்த்த நாளில் இருந்து 90 நாட்களுக்கு பிறகு தான் மறுபடியும் இதே தரிசன டிக்கெட் நீங்கள் புக் பண்ண முடியும். அந்த டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பர் இந்த மூன்றுக்குமே இந்த 90 நாட்கள் டைம் கேப் என்பது பொருந்தும். நீங்கள் டிக்கெட் புக் செய்த பிறகு தரிசனத்திற்கு போனாலும் போகலனாலுமே இந்த 90 நாட்கள் என்பது டிடிடி கணக்கில் எடுத்துப்பாங்க. இந்த தரிசனத்திற்கு தரிசன நேரம் மதியம் 3 மணி. 3 மணிக்கு தான் கோவிலுக்குள்ளே தரிசனத்திற்காக அலோவ் பண்ணுவாங்க. சிலர் காலையில் 10 மணிக்கும் அலோவ் பண்ணுறாங்களா, அதுபோல் எங்களுக்கு வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜ் வருது அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி கிடையாது. டிடிடி அதை ஏற்கனவே மறுத்திருக்காங்க. மதியம் 3 மணிக்கு மட்டும்தான் இந்த தரிசனம் இருக்குது. இந்த தரிசன டிக்கெட்டை வைத்து ஆன்லைனில் டிடிடி ரூம்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அப்படி புக் செய்வதாக இருந்தால் ஒரே மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து உங்களுக்கும் உங்களுடைய ஹெல்ப்பருக்கும், அதாவது 2 பேருக்கு சேர்த்து நீங்கள் டிக்கெட் புக் செய்திருந்தால் மட்டுமே உங்களுடைய டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். ஒரே ஒரு நபருக்கு, அதாவது ஹெல்ப்பர் இல்லாமல் உங்களுக்கு மட்டும் டிக்கெட் புக் செய்திருந்தால் உங்களுடைய டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க்கும் எனேபிள் ஆகாது. ஆன்லைனில் நீங்கள் டிடிடி ரூம் புக் பண்ண முடியாது.
தனி ஒரு நபருக்கு திருமலை மற்றும் திருப்பதியில் ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் மூலமாக டிடிடி ரூம் கொடுப்பது கிடையாது. 2 பேருக்கு சேர்த்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க. அகாமடேஷன் புக் பண்ணணும்னா ஜெனரல் அகாமடேஷன் புக்கிங் எப்போ ஓப்பன் ஆகுதோ அன்றைய நாள் உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய புக் அகாமடேஷன் லிங்கை கிளிக் செய்து திருமலை அல்லது திருப்பதி உங்களுக்கு எங்கே ரூம் தேவையோ அங்கே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த தரிசனத்தினுடைய ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் திருமலை கோவிலை ஒட்டி இருக்கக்கூடிய தெற்கு மாட வீதியில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் வெயிட்டிங் ஹால். இந்த இடத்திற்கு வர்றதுக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் இலவச பேட்டரி கார் வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த இலவச பேட்டரி கார் வசதிகள் 2 இடங்களில் இருந்து கிடைக்கும். காலையில் 11:30 மணியிலிருந்து மதியம் 2:30 மணி வரைக்குமே இந்த பேட்டரி கார் வசதிகள் கிடைக்கும். இந்த பேட்டரி கார் வசதிகள் கிடைக்கக்கூடிய முதல் இடம் ராம்பைஜா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ET4 கேட். அதற்கடுத்து SV மியூசியமுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய WQ4 கேட். ராம்பைஜா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கேட்டில் நீங்கள் பேட்டரி கார் ஏறினால் திருமலை கோவிலினுடைய என்ட்ரன்ஸ் முன்னாடி இறக்கி விட்டுடுவாங்க. அதற்கடுத்து அங்கேருந்து நாம் அந்த வெயிட்டிங் ஹாலுக்கு நடந்து போக வேண்டிய இடம் இருக்கும். ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. இதே SV மியூசியமுக்கு ஆப்போசிட் கேட்டில் நீங்கள் ஏறினீங்கன்னா வெயிட்டிங் ஹாலினுடைய என்ட்ரன்ஸ்லேயே கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிடுவாங்க. நம்ம ஈஸியாக போயிடலாம், நடக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நிறைய பேர் வீல் சேர்ஸ் அலோவ் பண்ணுவாங்களான்னு கேட்குறீங்க. வெயிட்டிங் ஹால் வரைக்கும் மட்டும்தான் வீல் சேர்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. அதற்கடுத்து க்யூலேயோ கோவிலுக்குள்ளேயோ வீல் சேர்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த வெயிட்டிங் ஹால் முன்னாடியும் உள்ளேயுமே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் ஜென்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு தனித்தனியாக இருக்குது. வெயிட்டிங் ஹால் வாசல்லே செப்பல் வைக்கிறதுக்கான ஸ்டாண்டும் இருக்கும். வெயிட்டிங் ஹால் உள்ள லக்கேஜ் மற்றும் மொபைல் டெபாசிட் பண்ணக்கூடிய இடம் இருக்கும். அங்கே நீங்கள் உங்களுடைய பொருட்களை டெபாசிட் பண்ணிவிட்டு தரிசனம் முடிச்சுட்டு வந்த பிறகு மறுபடியும் அதே இடத்துல உங்களுடைய பொருட்களை கலெக்ட் பண்ணிக்கலாம். வெயிட்டிங் ஹாலில் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்குது. அன்னப்பிரசாதமும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. தரிசனம் முடிச்சுட்டு வந்த பிறகு இந்த தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸுக்கு என்றே லட்டு கவுண்டர் நம்பர் 3 and 4 தனியாக இருக்குது. அந்த கவுண்டரில் போய் உங்களுடைய தரிசன டிக்கெட்டை கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் நீங்கள் கேஷ் கொடுத்து வாங்கிக்கலாம். இந்த தரிசனத்திற்கு எக்ஸாக்டாக மதியம் 3 மணிக்கு கோவிலுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இந்த தரிசனத்திற்காக க்யூவில் போகக்கூடிய சமயத்தில் க்யூவில் இந்த தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸை மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. இதே நீங்கள் க்யூவில் கடைசியாக வர்றீங்கன்னா உங்களை பின்தொடர்ந்து மற்ற தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸும் வர ஆரம்பிச்சிருவாங்க. மேக்ஸிமம் 3/4 மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரத்திற்குள்ளேயே இந்த தரிசனத்தில் நாம் பெருமாளை தரிசனம் செஞ்சு முடிச்சிடலாம். பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று தரிசனம் பார்த்துட்டு வரலாம். ஸோ 3:45 4 மணிக்கெல்லாம் நம்ம தரிசனம் முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்துடலாம். உள்ள பொறுமையாக கோவிலுக்குள்ளே கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துட்டு வந்தாலுமே 4:15 மணிக்கெல்லாம் தரிசனம் முடிச்சுட்டு வந்துடலாம். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய தரிசன தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.